டெல்லியில இருந்து சுட சுட பல அப்டேட்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கான். ஒன்னொன்னா இப்படிப்பா அப்படிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே பாஜக கூட கூட்டணி அமைக்க போறாரு அப்படிங்கிறது இன்னைக்கான ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா இருக்கு. இது சாத்தியமா? இல்ல ஒரு தனியா வந்து கூட்டணியே எனக்கு தேவை கிடையாது, நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் பேசிட்டு இருப்பாரா? இல்ல கரூருக்கு முன் பின் அப்படின்னு ரெண்டு பாகமா விஜய் அவர்களுடைய பாதையை பிரிக்க முடியும். ஆப்வியஸா டவுட்டான்னு கேட்டீங்கன்னா ஷுவரா இது வந்து நிஜமாவே பிரிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வேரியஸான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய பயணத்துல இருக்கு. அண்ட் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா இருக்காருன்னு அர்த்தமா என்ன அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் கலாய்ச்சி விட்டுருக்காரு விஜய் அவர்களை. பட் அது கரெக்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் முதற்கொண்டு எல்லாத்தையும் பேசுவோம். அண்ட் விஜய் அவர்களுடைய ஆட்டம் இதுக்கப்புறம் தான் தொடங்க போகுது அப்படிங்கிறது கடைசியா அவருடைய வீடியோவில் தெளிவுபட இன்னும் வந்து உத்வேகமா நம்மளுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. சோ டோட்டலா டீகோட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்திக்கும் திமுக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. சோ இது ஆப்வியஸா வந்து சாத்தியமா? இல்லையே. தமிழக வெற்றி கழகத்து மேலதானே கோபமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி கிட்டயும் போயிட்டு நம்ம விசாரிச்சோம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் நீங்களே கொஞ்சம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்ல நீங்களோ பேசும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் தான் எல்லா தப்பும் இருக்கு, அவர் தான் பண்ண மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நீங்க பேசுனீங்களா? இல்ல தமிழக அரசாங்கம் தப்பு, இல்ல மக்கள் ஏன் போனாங்க, இந்த மாதிரி எல்லாரும் ஆப்வியஸா நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ ஒருத்தவங்களை சார்ந்து அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனா கரூர்ல இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு நிறைய கிரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இது முற்றிலும் கிரியேஷன் தான், இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு செந்தில் பாலாஜி உட்கொண்டு பல பேர் சொன்னாலும் இப்போ தப்பே பண்ணாதவங்க முன்னுக்கு வந்து அதெல்லாம் வதந்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதும் அண்ட் முக்கியமான ஆட்கள் பல பேர் வந்து ஊடகங்கள் முன்னாடியும் பத்திரிகையாளர்கள் முன்னாடியும் உட்கார்ந்து பேசவே வேண்டாம், இவங்கெல்லாம் எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வாலண்டரா வந்து ஏன் பேசணும், அப்ப இதெல்லாம் சந்தேகமா இருக்கே அப்படின்ற வகையில மக்களுடைய பார்வை மொத்தமும் திமுகவை நோக்கி திரும்பி இருக்கு. இந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த ஒரு வீடியோ எப்ப ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்த ஜனம் ரொம்ப அதிகங்க. ஆனா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சினிமேட்டிக்கா பேசுறாரு, இது என்ன 3 நாள் கழிச்சு இப்பதான் அவருக்கு பேசணும்னு தோணுச்சா? என்ன பண்ணாலும் தப்பு தப்புன்னு. இன்கேஸ் அவர் அன்னைக்கே அந்த வீடியோவை பேசியிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? இது ஏன் வீடியோல ஏன் பேசணும், ஏன் நேர்ல வந்து பேச வேண்டியதானே, எல்லாம் கொத்து கொத்தா செத்து கிடக்குறாங்க அவங்கள பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் என்ன வேணாலும் ஒரு நாள் கழிச்சுனாலும் ஒரு நாள் வரைக்கும் இவர் என்ன பண்ணாரு, நேர்ல வரலாம்லன்னுவாங்க. 2 நாளா என்ன பண்ணாரு? ஸோ இது ஆப்வியஸா என்ன நடந்தாலும் எப்படி பார்த்தா சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் இது இப்படிதான் இருக்கும். இதை வந்து நம்ம பெருசா விவாதம் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து ஒரு பெரிய துயரம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஆப்வியஸா இவரால நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தோரணையில பார்க்கும்போது அவர் வரணும்னு நினைக்கிறதும் அவர் பேசலாம்னு நினைக்கிறதும் ஆப்வியஸா இருக்கிற விஷயம் தான். ஆனா அவர் வந்து பிரஸ்ஸா அன்னைக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது உண்மையாவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இன்க்ளூடிங் என்னுடைய தாட்ஸ் அப்படிங்கிறதும் அதுதான். ஏன்னா ஊடகங்கள் வந்து நார்மலானவங்க கிடையாது. ஆப்வியஸா நம்ம வந்து எப்படி பேசுறோம் உங்களுக்கே தெரியும் தானே. ஒரு யூகம் இருக்கும்ல, இப்படி இருந்திருக்கலாமா அப்படி இருந்திருக்கலாமா, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அது இப்படி நடந்துக்கல, நீங்க இப்படி செய்யல அப்படி செய்யலான்னு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வரும். அந்த ஆன் ஸ்பாட்ல அங்க நிறைய பேர் வந்து மயக்க அடைறாங்க, செருப்பு வருது, கல்லு வருது, ஒரு பக்கம் வந்து என்னென்னோ நடக்கிறதுலயே அவர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாரு. கரெக்டா? அந்த சுச்சுவேஷன்ல இவங்க வந்து ஊடகங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவர் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தையை தெரிந்தோ தெரியாமையோ விட்டுட்டாருன்னா யோசிச்சு பாருங்க, வேற மாதிரி போயிடும். ஸோ அவரால் எதுவுமே பேச முடியாம ஒரு ஸ்கிப் பண்ணிருக்கவும் முடியாது, வேற ஒன்றும் கேட்டிருக்க முடியாது. அவரோட எமோஷன் என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. அங்க இன்னொன்னு நடக்கும், அது வந்து அமைதியா இருந்துட்டு போனதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் என்ன பேசியிருந்தாலும் திருப்பி விட்டுருப்பாங்க, வேற மாதிரி போயிருக்கும். சரி, இன்னைக்கான விஷயம் என்ன அப்படிங்கறத பேசுவோமே. கரூருக்கு முன் தமிழக வெற்றி கழகம், கரூருக்கு பின் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 2 பாதையில பிரிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். திமுகவினுடைய ஆட்சி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல விமர்சனங்களை ஆன் ஸ்டேஜ்ல கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் 5 மாவட்டங்கள்ல வந்து அவர் கவர் பண்ணிட்டாரு இல்லையா. அவருடைய பரப்புரை அப்படிங்கிறது 5 பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த 6வதா தான் நான் கரூர் வந்தேன். இந்த கரூர்ல மட்டும் ஏன் இப்படி, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அடிமட்ட தொண்டர்களும் அண்ட் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அது சொல்றது தொண்டர்கள் அவங்க எல்லாம் உண்மையாவே அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது, பட் ரசிகர்களா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப
ச்சே ஒரு உண்மைதான் சொல்றாரு பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. சோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, சினிமாட்டிக்கா இருக்குன்னு. சோ நான் என்னுடைய ஒரு பதிவுன்றதை நான் சொல்லணும்னு விரும்புறது என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நான் நான் வந்து சொல்றேன் பாருங்களேன். இப்போ மோடி அவர்கள் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பாணி அப்படிங்கிறது வேற. சோ ராகுல் காந்தி பேசுறாரு அண்ட் பழைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். இப்போ கூட அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்னால் போக முடியவில்லை, இந்த மாதிரி இந்த தூய தமிழ்ல பேசுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்னைக்கான ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க இப்ப எப்படி விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ பாக்குறதுக்காக ஆர்வம் அப்படிங்கறது அதிகமா காமிக்கிறாங்களா இல்லையா? சோ இப்போ முன்னாடி பாலிடிக்ஸ் இப்ப கிடையாது, முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் ஒரு ஷர்ட் பேண்டோட போட்டு அரசியல் பண்றாரு. ஆனா மீதம் இருக்கிற அரசியல் தலைவர்களை பொதுவாவே நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? எப்பவுமே வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, இது மாதிரி தான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தோணும். சும்மா ஒரு வரைபடம் வரையணும் அப்படின்னாலும் வேட்டி சட்டை வெள்ளை கலர் இதுதான் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபிட்டான ஒரு விஷயம். பட் மாறுபட்ட கோணத்துல இவங்க இப்படியும் வந்து ஒரு யங் ஏஜ்ல அவர் வந்து 50+ இல்லையா? சோ இது ரொம்ப கம்மியான ஒரு வயசு தான் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி பாலிடிக்ஸ்குள்ள வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு வயசு தான். ஆனா அவரை வந்து ஒரு முற்றிலும் வேற மாதிரி ஒரு பாட்டு பாடி அரசியல் பண்றது, நார்மலா பேசுறது அண்ட் வந்து அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்காகவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் அவருடைய அரசியல் பயணம் இருக்கு. இனிமே வரப்போற ஜெனரேஷனுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவர் மூலமா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா கூட மக்களுக்கு பிடிக்குது இல்லையா? சோ இது எல்லாமே முற்றிலும் வேறுபட்டதுதான். இப்ப நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரா இல்லையா? ஆதவ அர்ஜுனா திடுதுப்புன்னு டெல்லி பயணம் எல்லாம் மேற்கொண்டிருக்காராம். அங்க போயிட்டு பேசிட்டுலாம் வந்திருக்காரு. அண்ட் அமித்ஷா அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட 2 பேரும் டிஸ்கஷன் அப்படிங்கிறது உண்மையாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவங்க 2 பேரும் பேசினதுல என்னவா இருக்கும், என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சீரியஸா இப்ப வரைக்கும் யாருக்கும் வெளியில அந்த அளவு கசியல. ஆனா பேசின விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு விரக்தியில அவர் பேச, ஓகே நாங்க வந்து உங்க கூட நிக்கிறோம், நீங்க வாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க, ஆல்ரெடி வந்துட்டு பாஜக இருக்கிறாங்க அண்ட் வந்து அதிமுக இருக்காங்க, தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவோம், பாமக உள்ள கொண்டு வந்துருவோம், எல்லாரும் இருக்கும்போது நீங்களும் வாங்க, நம்ம 2031 எலெக்ஷனை கூட நீங்க தனியா ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும், எல்லாரோட எய்ம் என்னவா இருக்கணும், திமுகவை வீழ்த்தணும், என் முதலமைச்சர் வேட்பாளர் அவராவே இருக்கட்டும், அண்ட் நீங்க வந்து உங்களுக்கான நாங்க சீட்ஸ் எல்லாம் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு பெரிய சீட்ஸ் நாங்க கொடுக்குறோம் அண்ட் நீங்க வந்து டெப்டி சிஎம்மா இருந்துக்கோங்க, இல்ல ஆட்சியில் அதிகாரம் மாதிரி நம்ம பேசிக்கலாம், இப்போதைக்கு திமுகவை வீழ்த்தணும், அதுதான் நம்மளுடைய ஒரே கொள்கை அப்படிங்கிற மாதிரி பெரிய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே என்டிஏ வாக்குல பயங்கரமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது வந்து டோட்டலா உண்மையாவே இது நடந்துச்சு அப்படின்னா பயங்கரமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தோணினாலும், சிஎம் கேண்டிடேட்டா நான் இருப்பேன், யாரு கூடயும் கூட்டணியா அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு பாஜக கூட கை கோத்தாரு அப்படின்னா மக்கள் மனசுல ஒரு பெரிய பேக் ஆயிடும். பட் கமல்ஹாசன் வந்தோன்னா அப்படிலாம் பண்ணாரு. அவர் இப்ப போயிடலையான்னு கேட்டீங்கன்னா அவருடைய வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வேற. அவர் வந்து வேட்பாளரா பெருசா சிஎம்மா நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அவர் இல்ல. ஒரு கட்சி தொடங்கணும், ஒரு கூட்டணிக்குள்ள போயிடணும்ன்றதோட இதுலதான் இருந்தாரு. ப்ரையாரிட்டி யார் அதிகமா எந்த கட்சியை வெறுக்கிறாங்க, ஆளும் கட்சி இவங்களா திமுகவா, சரி ஓகே திமுகவை தூக்கிடுவோம், அவங்களை எகெயின்ஸ்ட் பண்ணுவோம், சப்போர்ட் வரும் அப்படின்னு பார்த்தாரு. அண்ட் ஒரு பக்கம் இவங்க வந்து சூப்பரா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓகே நம்ம அங்க போயிடலாம். இந்த மாதிரி அரசியல் யுக்திகள் அப்படிங்கிறது இருக்கதானே செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க மட்டும் மாறுபட்டு இல்லப்பா நான் அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி நினைக்க முடியுமா? இன்னைக்கு ராஜ்யசபா சீட்லாம் வாங்கிட்டு கெத்தா இருக்கிறாரு அவருனா சும்மாவா கிடைச்சிருமா? உள்ள இருக்கிற எத்தனை பேருக்கு வயிற்றெரிச்சல் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவ்வளவு பேரும் இருக்காங்க. சோ அந்த வகையில விஜயும் இவரும் ஒண்ணு கிடையாது. சோ விஜய் அந்த மாதிரி பண்ணாருன்னா அவருக்கான பேர் அப்படிங்கிறது அங்கேயே உடைக்கப்படும். என்ன பண்ணுவாங்க? திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசுறாருல்ல, என்ன சொல்றாரு? மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா இருக்காருன்னு அர்த்தமா அப்படிங்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சே நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் விஜயோடதுல. அவங்களுடைய தங்கை மரணம் ஆகட்டும் அண்ட் அனிதா அவங்க வந்து நீட் எக்ஸாம்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் போதும் அவர் எந்த மாதிரி பேசுவாரு, அவர் எப்படிலாம் இருப்பாருன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும்ல. இந்த விஷயம் நம்மளாம் யாருன்னே தெரியாதுங்க. அவங்கலாம் ஒரு கூட்ட நெரிசல்ல ஏன் இவங்க எல்லாம் போனாங்கன்ற ஒரு கேள்விக்கு முன்னாடி குழந்தைங்க இறந்துருச்சு, ஐயோ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தூக்கம் வரல, நம்மளுக்கே மனசு ஃபுல்லா போட்டு புரண்டுது, இவ்வளவு கவுண்ட்ஸ் ஏறுதுன்னும் போது நமக்கே ஆப்வியஸா
என்ன நடக்குதுன்னே புரியாம தலை ஃபுல்லா தலைவலியோட இருப்போம் பாத்தீங்களா, அப்படி இருந்துச்சு அந்த ஒரு 2 days. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருந்தது. நம்மலாம் வந்து யாரோ கரெக்டா, பட் நம்மளால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஏசியை போட்டு ஜாலியா தூங்குவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து திமுக பக்கம் திருப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அது எல்லாருக்குமே பாதிக்கும், எல்லாரையுமே வந்து உருக்குலைக்கும். இது ஏன் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு தான் புரியல. சரி, ஓகே. திருமாவளவன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது, கழுத்தை நிறுத்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கல்வீச்சுலாம் நடந்துச்சு அப்படிங்கிறீங்க, ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சு என்னென்னவோ அவங்கள கொலை பண்ணிட்டதெல்லாம் சொல்றீங்க, இது எதுக்காவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கிறாரு. அண்ட் கூடுதலா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா ரொம்ப சோகமா இருக்கிறதா அர்த்தமா என்ன? RSS சொன்னதுக்கு அப்புறம் தான் 3 நாள் கழிச்சு அவர் வீடியோவே வெளியிட்டு இருக்காரு, அது முதல்ல உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட் பண்றாரு, RSS அதாவது பாஜக தேசிய தலைமை என்ன பண்றாங்க, தனியா வந்துட்டு ஒரு குழுவெல்லாம் அமைச்சு உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு நடக்குது அப்படின்னா அதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாமே என்ன தெளிவா புரியலையா? விஜய் அவர்களுடைய பிடிஎம் இவங்கலாம் அப்படின்னு சொல்லும் வகையில மொத்தமா வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸையா மாத்திட்டாரு. சோ இவர் பேசுற விஷயங்கள் ஒண்ணுக்கு விடாம இது எல்லாமே பல பேருக்கு மண்டைய குழப்புது. என்னப்பா இவர் இது இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல அன்பில் மகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் அழுததோ சோகமா நின்னதோ மட்டும்தான் உண்மையா. விஜய் அவர்கள் பேசுறது எல்லாமே அஸ்கி வாய்ஸ்னா பொய்யா அப்படின்னு கேட்கும் வகையில விஜய் அவர்கள்லாம் என்ன சும்மா ஆக்டிங் தான், இது அப்படித்தானே மக்கள் பேசுவாங்க. உண்மையாவே மக்கள் வந்து அவங்க 2 பேரும் உண்மையா விஜய் சும்மா பொய் சொல்றாரு, அவரு நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல போறாங்க? என்ன சார், அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மையா வெளுத்து விட்டுட்டு இருக்காரு. அண்ட் காங்கிரஸ் வந்து இன்கேஸ் இப்ப காங்கிரஸ் இவங்க எல்லாமே ஒன்னா டிஎம்கே கூட இருக்கிறாங்க, காங்கிரஸ் மட்டும் அங்க இருந்து பிரியற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி போயிடும் அப்படின்ற மாதிரிதான் கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அன்னைக்கே ராகுல் காந்தி அவர்கள் வந்து நம்மளுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே களத்துல இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாரு. நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து வந்துச்சு. சோ காங்கிரஸ் கிட்டயும் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி கிட்டயும் நடக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வரும்போது இவர் எந்த பக்கம் போனாலுமே கேட்டு போடும் போலயே அப்படிங்கிற ஒரு பயம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு பக்கம் டெல்லி தலைமையுடைய முடிவா, இல்லைன்னா வந்து அதாவது டெல்லி தலைமை அப்படிங்கும் போது என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைவாரா இல்ல காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு பெருத்த ஒரு சந்தேகத்துல ஒட்டுமொத்த அரசியல் களமும் இன்னைக்கு இருக்கு. அவருடைய முடிவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உறுதியான முடிவு இறுதியான முடிவு அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுக்கு இது இறுதியா இருக்குமா உறுதியா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது கரூருக்கு முன், இனிமே கரூருக்கு பின். புரியுதா அவங்களுக்கு டிஃபரன்ஸ்? சோ 41 உயிருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா அவர் என்ன வேணா பண்ணுவார். சரி, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்காகவே பிறந்த ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது அதிமுக மட்டும்தான். சோ அதிமுகவுல நம்ம எடப்பாடியாரும் சொல்ற விஷயங்கள் என்ன ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு. விஜய் அவர்களுடைய மனநிலை அப்ப எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது, அவர் வந்து பேசல அப்படிங்கிறதுக்கு என்ன வேணா ரீசன் இருந்திருக்கலாம், அவர் மனசு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா ரொம்ப பெரிய மனுஷனா பெருந்தன்மையோட ஹேண்டில் பண்ணாப்புல உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அவருடைய வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம். அண்ட் திமுகவை எதிர்த்து நிக்க வச்சு அதிமுக கூட கூட்டணியில எப்படியாவது தமிழக வெற்றி கழகம் மட்டும் இணைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் மாஸ் பண்ணும். ஆனா அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பெருத்த சந்தேகம் தான். சோ அதிமுக கூட எப்படியாவது இழுத்துடணும் அவரை அப்படின்னு பிளான் பண்ணிட்டு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் இப்ப குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே இப்படிதான் இருக்குமா? போனா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நடிகர் சங்கத்துல இருந்து பல பேர் சப்போர்ட் பண்றாங்க, கஸ்தூரி, பார்த்திபன், நிறைய நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ல இருந்து அவ்வளவு பேரும் விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவருக்கு நம்ம துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர்கள் கொடுக்குற வார்த்தைகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. இந்த நேரத்துல என்டிஏவா அதிமுகவா தேமுதிகவா இல்லைன்னா அவர் தனியாவே இருப்பாரா, இவர் வந்து காங்கிரஸ் கூட நிற்பாரான்ற கேள்விகள் அதிக அளவுல நிலவப்பட்டு இருக்கு. ஆனாலும் விஜய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நோ சான்ஸ். இப்போன்னு கிடையாது, கரூருக்கு முன்னாடி வரைக்கும் நோ சான்ஸ். இனிமே வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு. அண்ட் திமுகவை வீழ்த்துறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே எண்ணம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் கூட அவர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருடைய இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போமே. சரி, ஓகே தீபிகா, இப்ப அதிமுக கூடயும் இல்ல, அடுத்து வந்து என்டிஏ கூட்டணியிலும் இல்ல, நம்ம காங்கிரஸ் கூடயும் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தனியா நிப்பாரா, தனியா தான் போட்டியிட போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தனியா போட்டியிட்டாலுமே சம மாசா உண்மையாவே இருந்த வீரியத்தை விட இன்னும் அதிக அளவுல ஒரு வெறியோட இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. பிகாஸ்
சொரிஞ்சு 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 விட்டீங்கன்னா அந்த புண்ணை எரிய 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 எப்படி இருக்கும்? இன்னும் ஏறும் தானே கோவம். கண்டிப்பா பாருங்க, விஜய் வந்து களத்துல இறங்கி இன்னும் வேற மாதிரி மாஸ் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அகேன்ஸ்டா பேசுறவங்க எல்லாரும் யாருடைய டொனேஷன் மூலமாவோ இன்ஃபுளுன்ஸ் மூலமா தான் பேசுறாங்கன்ற அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்றாரு, நான் கிட்டத்தட்ட 50 நபர்கள் கிட்ட பேசினேங்க, நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன், எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கும் அடுத்த இந்த கட்சிக்கும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் சொல்றாங்க. ஆனா திமுக பக்கம் தான் வந்து அவங்க நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு கேம் பிளே பண்ணப்படுது. சோ இவங்கெல்லாம் எப்படி இப்போ திமுக பக்கம் இது பேக் ஃபயர் ஆகுதுன்னு தான் எனக்கு புரியலன்ற மாதிரி அவரே வந்து என்ன சொல்றாரு, நிறைய விஷயங்களை போட்டு உடைக்கிறாரு. சோ இது எல்லாமே வெளியே வர 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 என்ன ஆகுது, எல்லாருக்குமே ஆப்வியஸா அப்ப திமுகவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகத்து மேல இருக்கிற ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சிம்பத்தி கிரியேட் ஆகுதுன்றது, அது ஆப்வியஸா தமிழக வெற்றி கழகத்து மேல கிரியேட் ஆயிடுச்சு, விஜய் அவர்கள் மேல கிரியேட் ஆயிடுச்சு. சோ இது எல்லாத்தையுமே திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பேசுறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது எதுவுமே என்னடா புரியலையே அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் விஜய் மட்டும் என்டிஏ போனாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைஞ்சாரு அப்படின்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு திமுகவுக்கு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் வந்து என்னென்னலாம் முடிவு எடுக்க போறாங்க, டெல்லி தலைமையெல்லாம் இன்னும் என்ன பேசுறாங்க, இனிமே வந்து அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும். இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கிற இந்த டைம் தான் உச்சத்தை தொட போற சம்பவங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம், அப்படிலாம் நடக்கும். வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.